ஆன்ட்டி, இன்னைக்கு காலையில 7 மணிக்குள்ள நான் காலேஜ்ல இருக்கணும். இவ்வளவு சீக்கிரமாவா? இன்னைக்கு டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. அப்பா நல்லா தூங்குறாரு. எந்திரிச்ச உடனே சொல்லிடுங்க. வர வர உனக்கு விளையாட்டு ஜாஸ்தி ஆச்சு. இது என்ன தூக்கம்? வந்து விடுங்க, சமைக்கட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. யோசனை நல்ல லட்சணமான பொண்ணு அவ. யாரு? நீ வரத்துக்கு முன்னாடி உன்னோட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைக்கார பொண்ணு. அவ பேர் லீனா. தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அதுக்கு காரணம் நீங்களா தானே? அவளுக்கு சில கெட்ட நடத்தைகள் இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அது சரி, இப்ப அத பத்தி பேச என்ன காரணம்? டே ஜார்ஜ், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏதோ விசேஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். காரைக்குடி வரைக்கும் போகணும். நீயும் வரியா? காரைக்குடியில யார பாக்குறதுக்கு போற? என் பையன் அடுத்த மாசம் லீவுக்கு வரான். அவன் இப்பதானே வந்துட்டு போனா. அவனை அப்படியே விட்டா சரியா வராது. நாம அவனை கவனிக்காம விட்டுட்டா அவன் ஏதாவது ஒரு வெள்ளைக்காரிய கூட்டிட்டு வந்துட்டானா முதலாளிக்கு நல்லது தானே. நான் சொன்னது நமக்கு ஒரு மூக்கு முழியுமா பொண்ணுங்க இருக்கும்போது எதுக்கு இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம்? அது மட்டும் இல்ல, நம்ம அந்தஸ்துக்கும் தராதரத்துக்கும் அவங்க எல்லாம் ஒத்தே வரமாட்டாங்க. அதுக்கு காரைக்குடி வரைக்கும் எதுக்கு போகணும்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். என் பொண்டாட்டியோட சொந்தத்துல ஜெர்மன்காரன் மாரிசன் ஒருத்தன் இருக்கான். அவன் பொண்ணுதான். அவன் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. வீடை விட்டா சர்ச்சு, சர்ச்சை விட்டா ஸ்கூலு, ஸ்கூலை விட்டா சர்ச்சு, சர்ச்சை விட்டா வீடு. பொண்ணு எப்படி இருப்பா? ரொம்ப தங்கமான பொண்ணு. ஆனா உங்க பையனோட தகுதிக்கு ஈடாகுமான்னு தான். அந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும். மாரிசன் ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கான். நீ வரதுனா வா, நான் 2 மணி வண்டிக்கு போக போறேன். நான் கூட வந்தா என்னன்னு தெரியல, திடீர்னு லீனா கனவுல வந்தா. நீ சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி. ஜானகி ஆண்டி, டாடி எப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாரு? இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு. ஏன், ஏதாவது ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கியா? இல்ல.
ஜானகி ஆண்டி, ஜானகி ஆண்டி. என்னம்மா? யாரு பாத்ரூம்ல? அது நம்ம சிங்காரம் தான். சிங்காரம், சிங்காரம், டேய் சிங்காரம், வெளியில வாடா. இங்க பாருமா. சிங்காரம், 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 சிங்காரம். ஏய், என்னாச்சு உனக்கு? என்னப்பா, என்னாச்சு? ஓ, முதலாளியா? கல்யாண விஷயம் என்னாச்சுன்னு தெரியல. டாடி, ட்ரீசா என்ன உன்னை கேட்டதா சொன்னா. ஐயோ, நான் அத கேட்கல டாடி. என்னத்த சொல்றது? என் பையனுக்கு என்ன குறை, எனக்கு என்ன குறை, நம்ம குடும்பத்துக்கு தான் என்ன குறை? முதல்ல நிச்சயதார்த்தம் எப்போன்னு சொல்லுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க பேசுறப்போ உனக்கு என்ன வேலை? போ, வீட்டுல என்ன வேலை இருக்குன்னு போய் பார்ப்போ. சொல்றது கேட்கலையா? போ. என்ன டாடி இது? ஜானகி ஆண்டியும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே, அவங்கள போய் யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்கதான் வைக்கணும், இல்லன்னா பின்னால வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். நகை நட்டு எவ்வளவு போடுவாங்க? நகை ஒரு 100 சவரன், அப்புறம் பணமா ஒரு 10 லட்சம் கேட்டேன். என்ன தப்பு? அவன் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறானே. அப்புறம் ஒரு லான்சர் கார். நகை நட்டு லான்சர் எல்லாம் ஓகே. முதல்ல அண்ணன் பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஏமா, அவனுக்கு என்ன பிடிக்கிறது? அவன் என் பையன், நான் சொல்றத அவன் கேட்பான். அவன் கல்யாணம் முடிஞ்ச கையோட எப்படியாவது இவ கல்யாணத்தையும் நாம முடிச்சிடணும்.